பூந்தமல்லி அருகே தனது நண்பனுடன் KTM பைக்கில் சென்று கொண்டிருந்த கல்லூரி மாணவன் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோழி லோட் லாரி மீது மோதிய விபத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். KTM பைக் வாங்கிய 10 நாட்களில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ள நிலையில் விலை உயர்ந்த பைக்குகளை இளைஞர்களுக்கு வாங்கி கொடுக்கும் பெற்றோர்களே அது தேவைதானா என்பதை யோசித்து செய்யுமாறு பலரும் அட்வைஸ் செய்து வருகின்றனர். இப்படி ஆசையாக மகனுக்கு காஸ்ட்லி பைக் வாங்கி கொடுத்து சிரித்து மகிழ்ந்த தாயே தற்போது அந்த பைக்கை ஏன் தான் வாங்கி கொடுத்தேனோ என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அதிலும் பைக் வாங்கிய 10 நாளில் மகனை இழந்துள்ளதுதான் வேதனையின் உச்சம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த செந்நீர்குப்பம் குமரன் நகர் பகுதியைச் சேர்ந்த பழனி அதே பகுதியில் ஜூஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவரது 19 வயதான மூத்த மகன் நிர்மல் திருவேற்காட்டில் உள்ள MGR கல்லூரியில் BCom 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். KTM பைக் மீது அதிக காதல் கொண்ட நிர்மல் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பைக்கை கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வாங்கியுள்ளார். குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக கொடுத்த நிர்மல் மீதமுள்ள தொகையை மாதத்தவணையாக செலுத்த இருந்தார். அதற்காகவே பகல் நேரத்தில் கல்லூரிக்கு சென்ற மாணவர் இரவு நேரத்தில் செந்நீர்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் லோடு ஏற்றும் வேலை செய்து வந்தார். அதேபோல டிப்ளமோ படித்து வந்த நிர்மலின் நண்பரான சந்தோஷும் அதே நிறுவனத்திலேயே பார்ட் டைம் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் நிர்மலும் சந்தோஷும் இரவு பணியை முடித்துவிட்டு காலையில் டீ குடிப்பதற்காக பைக்கில் ஒரு கடைக்கு சென்றுள்ளனர். பூந்தமல்லி நெடுஞ்சாலை பாரிவாக்கம் சிக்னல் அருகே சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோழி லோடு லாரி மீது நிர்மல் சென்ற பைக் மோதி விபத்துக்குள்ளானது. அதிவேகமாக சென்று தூக்கி வீசப்பட்டதால் சம்பவ இடத்திலேயே சந்தோஷும் நிர்மல் குமாரும் உயிரிழந்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கோழி லோடு லாரியை சாலையில் நிறுத்தி வைத்திருந்த டிரைவர் நிஷார் அகமதுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒருபுறம் இருந்தாலும் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பைக் வாங்கி கொடுப்பது தேவைதானா, அதிலும் அதிக விலையில் பைக் வாங்கி கொடுப்பது அவசியம்தானா என ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்க வேண்டும் என கூறும் சமூக ஆர்வலர்கள் லேசாக முறுக்கினாலே வேகத்தில் எகிரியடிக்கும் KTM பைக்குகளை மாணவர்களுக்கு வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பதே நல்லது எனவும் கூறி வருகின்றனர். உங்க பசங்க என்னதான் தொல்லை பண்ணி அழுது ஆரம்பிச்சாலும் அதிவேக பைக்கை வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் பார்த்து யோசிச்சு வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அவங்க மெச்சூர்ட் ஆகிறவங்களுக்கும் பைக் வாங்கி கொடுக்க கூடாது. அப்படியே வாங்கி கொடுத்தாலும் ஸ்பீட் கவர்னர் சொல்லிட்டு இருக்குது. பெரிய பஸ் காருக்கெல்லாம் பொறுத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட வேகம் தான் அது போகுன்ற மாதிரி செட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் ஏதாவது பண்ணாலாச்சு இந்த மாதிரி ஏற்படுற உயிரிழப்பை தடுக்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பதுதான் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் என பெற்றோர் நினைத்திருந்தாலும் இதுபோன்ற விபரீத சம்பவங்கள் நிகழ்ந்தால் இழப்பும் அந்த பெற்றோருக்கே என்பதையும் உணர வேண்டும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஜெய் ஹரிஷ்.